செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே லாரியை கடத்திச் சென்ற சுபாஷ் என்பவர் குறித்து அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பரனூர் சுங்கச்சாவடியில நின்றிருந்த லாரியை கடத்தி சென்று ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட சுபாஷ் என்ற அந்த நபரை மடக்கி பிடித்து லாரியையும் போலீசார் மீட்டிருந்தார்கள். இந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த நபர் தனக்கு ஒரு மனநலம் பாதிப்பு ஏற்பட்டது போன்ற ஒரு தொடர்ந்து நடந்து கொள்கிறார். இருந்தாலும் இந்த நபரினுடைய பின்னணி குறித்து போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். இவரை மருத்துவமனைக்கும் அனுப்பி ஏன் இவ்வாறு அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து விசாரிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக மருத்துவமனைக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில கடந்த ஒரு வார காலமாகவே அந்த பகுதியில் இவர் தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதி ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி அருகே ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே ஒரு கடையில் டீ குடித்து விட்டு அங்கே தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். டீ குடிப்பதற்கான பணம் கொடுப்பதற்கு இலங்கை நாட்டினுடைய நாணயத்தை இவர் எடுத்து கொடுத்து அந்த பெண்ணிடம் தகராறு செய்தார். இது செல்லாது என்று அந்த பெண் கூறிய பொழுது அந்த நபர் அந்த கடையில் இருந்த அந்த பெண்ணிடம் தகராறு செய்து கொதிக்க வைத்திருந்த அந்த பாலை கொண்டு அந்த பெண் மீது ஊற்றி விட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். அதே போன்றே ரயில் நிலையம் பகுதியிலும் பயணிகளிடம் அவர் தகராறில் ஈடுபட்டதாகவும், அதே போன்று புலிக்குளம் பகுதியில ஒரு கோயிலில் உண்டியலை உடைத்து திருட முயன்றதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பரனூர் பகுதி, இந்த சுங்கச்சாவடி பகுதிக்கு அந்த வழியாக சென்ற பெண்களிடமும் வம்பிழுத்திருக்கிறார் என்றும், அதே போன்ற வழிபறி முயற்சியிலும் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றும், இது தொடர்பாகவும் போலீசாருக்கு புகார் அளித்தும் கூட தொடர்ந்து போலீசார் இந்த நபரை தேடி வந்ததாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த நிலையில் தான் இவர் இன்று காலை இந்த லாரியை கடத்தி சென்றிருக்கிறார் என்றும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இந்த 3 சம்பவங்கள் தொடர்பாக, அதாவது இந்த கோயிலில் திருடிய சம்பவம், அதே போன்று டீக்கடையில் சென்று அந்த பெண் மீது பாலை ஊற்றிய அந்த சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதும் அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது இவர் தொடர்ந்து இந்த பகுதியில் தான் சுற்றி கொண்டிருந்தார். இந்த பகுதியில் தான் சுற்றிக் கொண்டு இது போன்று செல்பவர்களிடமெல்லாம் வம்பிழுத்தும் அது வழிபறியில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கையும் ஈடுபட்டார் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் போலீசார் ஏன் இவர்களை இந்த நபரை அப்பொழுதே பிடிக்கவில்லை என்று, உடனடியாக இந்த நபரை ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வியும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார்களிலும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் அது குறித்தும் வழக்கு பதிவு செய்வதற்கு அதிகாரிகள் அறிவுறுத்தல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. என்றாலும் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொண்டிருந்தனால அவரை அதனுடைய உண்மைத்தன்மை அறிவதற்காக தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.